Hi students, welcome to RKMS channel. So இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10th class மேத்ஸ்க்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் செப்டம்பர் 2024. ஸோ இந்த வருஷத்துக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் கொஷின்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் இயர் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே தான். ஏன்னா லாஸ்ட் இயர் அதுவும் இப்போ இந்த வருஷம் எல்லாமே சேம் சிலபஸ் தான். குவார்ட்டர்லி சிலபஸ்ன்றது எந்த ஒரு சேஞ்சஸ் கிடையாது. ஸோ அதனால் அதே வீடியோ வந்து நான் திருப்பி ஆல்ரெடி லாஸ்ட் இயர் அப்லோட் பண்ணது சில பேர் பார்க்கலன்னா இந்த வாட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு திருப்பி அதே நான் என்ன பண்ணுறேன், வீடியோவை போட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணுறது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ டைம் இல்லை, அதனால தான். ஸோ உங்கள் அந்த எக்ஸாம் வந்துச்சு இல்லையா, 10 days ஆர் 15 days மேபி செப்டம்பர் 10க்கு மேலே நமக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பாருங்கள். இதுக்கப்புறம் டாப் 10 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் அதுவும் அப்லோட் பண்ணுறேன். அதுவும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ ஹவு டு கெட் சென்டம், ஐ திங்க் லாஸ்ட் இயர் அப்லோட் பண்ண அந்த வீடியோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் அதோட லிங்க்ன்றதும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். எப்படி படிக்கணும், எது படித்தா நம்ம வந்து சென்டம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலான்றது அதுலேருந்து நீங்கள் யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இந்த கொஷின்ஸ் பேப்பரில் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்ன பாருங்கள். ஸோ அடுத்து ஃபஸ்ட் சிலபஸ் புரிஞ்சுக்குங்க. ஸோ மேத்ஸ் பொறுத்தவரை ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாக ஓகேவா. அப்போ ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் தான், லாஸ்ட் இயர் சொன்னது தான். ஸோ 2 மார்க்ஸ், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் 5 மார்க்ஸ். வெறும் இது படித்தா கண்டிப்பாக சென்டம் ட்ரை பண்ணலாம் ஓகேவா. ஸோ பாருங்கள். ஸோ 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் இன் ஃபஸ்ட் சாப்டர் ஓகேங்களா. ஈச் எக்ஸாம்பிள்ஸில் என்னென்ன, எக்ஸசைஸில் என்னென்ன எல்லாமே நீட்டாக இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் சாப்டர். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 2 நமக்கு வந்து ஃபுல் சாப்டர் ஓகேவா. செகண்ட் யூனிட் 2 நமக்கு வந்து ஃபுல் சாப்டர். ஸோ இதில் நமக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ஓகேவா. ஸோ அதெல்லாமே பார்த்துக்குங்க. இதோட பிடிஎஃப் லிங்க்ன்றது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பாட்டமில் இருக்கும். வேணுன்றவங்க அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. அதை எடுத்துக்கிட்டு புக்கில் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அதுவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ஜிப்ரா. ஸோ ஆல்ஜிப்ரான்றது 3.1 to 3.7ன்றது கண்டென்ட்டு, எக்ஸசைஸ் கிடையாது ஓகேவா. எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3.14 எக்ஸசைஸ் வரைக்கும், ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து 3.14 எக்ஸசைஸ் வரைக்கும் பார்க்கணும். ஸோ அதில் இருக்கிற 2 marks and 5 marks examples and each exercise. ஸோ பாருங்கள், எக்ஸசைஸ்ன்றது நான் வந்து 3.14 வரைக்கும் 2 மார்க்ஸில் 3.13, 3.14ன்றது 5 மார்க்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அது பார்த்துக்குங்க. அண்ட் ஃபோர்த் சாப்டர் வந்து ஜாமெட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸசைஸ் 4.1 and 4.2. ஸோ ஓகேங்களா. மேக்ஸிமம் 5 மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சாப்டர்லாம் இந்த 2 தியரம்ஸ், பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் அண்ட் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் கன்ஃபார்ம் இதுதான் 5 மார்க்கு ஓகேவா. அப்படி இல்லைன்னா அந்த 4.2 எக்ஸசைஸில் ஃபஸ்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு மேக்ஸிமம் 99% தியரம் தான். அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அண்ட் 2 மார்க்ஸ் பாருங்கள், இது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், ரொம்ப தேவையில்லை ஃபோர்த் சாப்டரில். ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் இதாவது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. இது 4th சாப்டர். அண்ட் 5th சாப்டர் கோஆர்டினேட் ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா ஃபுல் சாப்டர் பார்க்கணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் ஃபார்முலாஸ் தான். அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் அந்த ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பார்த்துக்குங்க. ஸோ நிறைய 2 மார்க்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ்லேயே பாருங்கள், நிறைய தெரியும். அதே மாதிரி எக்ஸசைஸ்லும் பார்த்தீங்கன்னா நிறைய 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பாருங்கள். அந்த மெயினாக இந்த 5th சாப்டரில் அந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ், அதில் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அண்ட் ஏரியா ஆஃப் குவாடிலேட்டர், கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸில் கன்ஃபார்ம் ஒரு 5 மார்க்ன்றது வரும். மெயினாக ஏரியா ஆஃப் குவாடிலேட்டர் நல்லா பார்த்துக்குங்க. அண்ட் 6th சாப்டர் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி, வெறும் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வரைக்கும் பார்த்துக்கிட்டா போதும் ஓகேவா. ஸோ அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 5 மார்க்கு. நீங்கள் இந்த 6th சாப்டர் இந்த வாட்டி பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா சாய்ஸில் விட்டுக்கலாம். அப்போ ரிமைனிங் 5 சாப்டர்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் போதும் ஓகேங்களா. அண்டு கிராஃப் அண்ட் ஜாமெட்ரின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 டாபிக்ஸ் இருக்குது, சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் டாப்பிக்கு. நீங்கள் வெறும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட போதும். ஏன்னா கண்டிப்பாக இதில் ஒரு கொஷின் அதில் ஒரு கொஷின்ன்றப்போ கண்டிப்பாக சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் நமக்கு 6 ப்ராப்ளம்ஸாக இருக்குது. நீங்கள் அது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். 4.10, 4.11 அண்ட் எக்ஸசைஸ் 4.1ல் 10, 11, 12, 13. அந்த 4.2 தேவையே கிடையாது. அந்த 6 ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் ஜாமெட்ரி அது கிராஃப் பார்த்தீங்கன்னா கிராஃப் ஆஃப் வேரியேஷன், டைரக்ட் வேரியேஷன் அண்ட் இன்டைரக்ட் வேரியேஷன். நீங்கள் டோட்டலாக 10 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான் பாருங்கள், அங்கே 10 தான் கொடுத்துருக்கு. எக்ஸாம்பிள் ஒரு 4, எக்ஸசைஸ் ஒரு 6 ப்ராப்ளம்ஸ். 10மே இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் இப்போதைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு டைரக்ட் வேரியேஷன் மட்டும் பார்த்துக்குங்க.
ஏன்னா இந்த 2 வேரியேஷன்ஸ் இருக்கிறதால ஒரே டாபிக் தான் 2 வேரியேஷன்ஸ், அதனால் இதில் ஒரு கொஷின் அதில் ஒரு கொஷின் கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ். ஓகேவா? அதனால் நீங்கள் டைரக்ட் வேரியேஷன் மட்டும் 5 ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட கன்ஃபார்ம் இந்த எக்ஸாம் அட்டம் பண்ணிடலாம். நீங்கள் படிக்கிறது ஃபுல்லாக படிச்சுக்குங்க. நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இது மட்டும் நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா அந்த மார்க்ஸ் எடுக்கிறதுக்காக சொல்கிறேன். சரியா? ஸோ இதுதான் 8 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோஸ் எல்லாமே லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ ஆல்ரெடி இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாட்டமில் இருக்கும். வேணுன்றவங்க அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா?